என்ன சார் இது? நம்ம முதல் ஆலோசனை கூட்டத்துக்கு எங்க 5 பேரை மட்டும் கூப்பிட்டிருக்கீங்களா? நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டமாக இதில் கலந்து கொள்ள மற்ற உதவி பிரதம மந்திரிகளை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விக்கு இடமில்லை. மொத்தம் 450 உதவி பிரதம மந்திரிகளில் உங்கள் 5 மட்டுமே அழைத்திருக்கிறேன். மற்ற உதவி பிரதம மந்திரிகளுக்கு நமது ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ள இடமில்லை. மற்றவர்களுக்கு இடமல்ல என்று கூறுவது அவர்களை கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. இடமில்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த அறையில் இடமில்லை. நமது தீர்மானங்களை இங்கு சரி செய்துவிட்டு பார்லிமெண்டில் நமது அங்கத்தினர்களை கொண்டு அவைகளை சட்டமாக்கிவிட வேண்டும். இதுதான் நமது யோசனை. மிஸ்டர் துக்ளக், உங்க காரியதரிசி அனாவசியமா நம்ம மீட்டிங்ல பேச வேண்டியில்லை. அவர் ஒரு சாதாரண காரியதரிசி. நீர் ஒரு சாதாரண உதவி பிரதம மந்திரி தானே? 450 சாதாரண உதவி பிரதம மந்திரிகளில் நீரும் ஒரு சாதாரண உதவி பிரதம மந்திரி. இது எங்க எல்லோரையுமே கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. கேவலப்படுத்துவதற்காகத்தான் சொன்னேன். This is an insult. It was meant to be an insult. நாங்கள் ஏகாதிபத்திய பரம்பரையை சார்ந்தவர்கள் என்பதை நன்கு காட்டுகிறேன். நமது கூட்டணியில் பிளவு ஏற்படும். ஜாகிரதை. எப்படி ஏற்படும் பிளவு? என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். அதற்கு உடன்பட்டோர் உதவி பிரதம மந்திரிகள், உடன்படாதோர். நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லிங்களே. என்னங்க நீங்க? எல்லாம் உங்க விருப்பப்படிதான் நடக்கும். நடுவர்கள் எங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம் இல்லையா? நான் கேட்கும் போது மட்டும் உங்கள் அபிப்பிராயங்களை கூறலாம். அது போதும். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம். நான் கேட்க மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். துக்ளக் அவர்களே, அப்படி அல்ல. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் முட்டாள்கள். எப்படி சார் சொல்றீங்க? என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. உங்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், என் விருப்பப்படிதான் நமது கூட்டணியில் எல்லா தீர்மானங்களும் நிறைவேறும். இதை ஏற்பவர்கள் உதவி பிரதம மந்திரிகளாக இருக்கலாம், விரும்பாதவர்கள் வெளியேறி சாதாரண எம்பிக்களாக இருக்கலாம். ஐயோ, எல்லாரும் எதையாவது பேசி மந்திரி சபையை காய்ச்சிடாதீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு மந்திரியா இருக்கேன்.